திருவண்ணாமலையில் எழுதியிருக்கிறோம். இங்கேதான் வைக்கப்பட்டது. ஏன் வைத்து கொண்டே விட்டால் அந்தால போற பொறுப்பை போலீசார் பார்த்து கொடுக்கிறார்கள் என்று பொதுமக்கள் கலக்கினார். அது சும்மா எழுந்தமானமா அப்பாவியாக இருக்கிற பொதுமக்களை கொண்டு அவங்கள வாழ்வெட்டு வேண்டி கொடுத்து அதுக்கு போலீசார் வந்து வழக்கெடுத்து அதற்கு சட்டபூர்வமாக கொலையில் தீர்ப்பளிக்கப்பட்ட என்று சொல்றதா இல்லை சட்டம். சட்டம் ஒவ்வொரு தனிமனித உயிர்களுக்கும் பாதுகாப்படுகிறது. தனிமனித உயிர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டுமானால் போலீஸ் திணைக்கலாம் உடனடியாக மறுசீரமைக்கப்படும். போலீஸ் மறுசீரமைக்கிற நடவடிக்கை ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்களை மட்டும் நீங்கள் அழைக்கிறீர்கள். என்ன முறையில் அழைத்தீங்க? 37 பிரதேச சபை உறுப்பினர்கள் இருக்கிற பொழுது கலைக்கு பிரதேச சபையில் வாழுகின்ற உறுப்பினர்கள் நீங்கள் ஒரு கட்சியை சேர்ந்தவர்களை மட்டும் அழைக்கிறீங்க. 37 உறுப்பினர்களை அழைக்க தவறியிருக்கீங்க. தலைவர் தலைமுறையில் சொன்ன ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது, ஊழலை தவிர்க்கணும், அரசாங்க அதிகாரிகள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் பக்கத்தில் ஊழல் செய்யும். ஏன் அந்த ஊழலை செய்கிறீர்கள்? கலைக்கு பிரதேச 37 உறுப்பினர்களை சமனாக மதிக்க இல்லை. ஏன் ஒரு கட்சி உறுப்பினர்களை கூப்பிடுறீர்கள்? கல்வன நடவடிக்கை ஆட்சி அழைக்க அரசியலாக காட்டி அது நடந்த விஷயமா? நான் ஒரு நினைப்பு தலைவர் எல்லாரையும் கூப்பிடும்போது எல்லாரையும் முயற்சி செய்யணும். அது இந்த பிரதேச மக்களுக்கு இந்த பிரதேசத்துக்குரிய விவாதம் இல்லை. சரியா? அதனால தவிசாளர் நீங்கள் அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தா நீங்கள் இருக்கிற தடவை பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு சில இடங்கள் வந்து அதாவது வந்து அந்த கண்டாரத்தில் வாக்காளத்துக்கு வந்து ஊழப்பாமல் சஜீவண்ட ஒதுக்கு சரி. நாங்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டால் எல்லா இடத்துக்கும் எல்லாரையும் சரியா எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். நோ ப்ராப்ளம். சரியா? அதிகாரிகள் அந்த பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அமைச்சர்கள் எனக்கு வெளியில் ஒருங்கிணைப்பு தலைவர்கிட்ட கோஆர்டினேட்டர் அழைக்க வேண்டாம் என்று சொன்னது சொல்லப்பட்டது. அது அனாமதை இயக்காது. நம்ம அப்படி சொல்லியிருக்க மாட்டேங்குன்னு நான் நம்புகிறேன். ஆகவே ஒருங்கிணைப்பு குழு தலைவரை காட்டி வழியில் பிரச்சாரத்தை தவிர்த்து அப்படின்னா அவர் இன்ஸ்பிரேஷனோடு நம்மளை கூப்பிட மாட்டோம் என்று சொல்லுவோம். அவர் அப்படி சொல்ல மாட்டோம். ஆகவே நீங்கள் எங்களோட பிரசன்னம் இல்லாமல் எங்களுக்கு சொந்தமான சொத்துக்களின் அபிவிருத்தி செய்வதை தவிர்த்துக் கொள்ளவும். 2015-19 நடந்த காலத்தில் நான் டிசி சேர்மனாக இருந்தேன். நாங்கள் கூட்டங்கள் நடத்தியிருக்கும் பிற்பாடு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் வந்து உங்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுவது நிறைவேற்றப்பட்டது. நல்ல விஷயம். ஆரோக்கியமாக உங்களுடைய செயல் திட்டங்களுக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும். ஏனெனில் எங்களுடைய மக்களுடைய பொருளாதார அபிவிருத்தி, தமிழ் மக்களுடைய தேசிய இருப்பு, அவருடைய தேசிய வாழ்வு, தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமை என்ற அடிப்படையில் எங்களுடைய விடயங்கள் பொருளாதார அபிவிருத்தியோடும் அரசியல் உரிமையோடும் சேர்ந்ததாக அடிப்படையில் கொண்டதாக அமைந்திருக்கும். அந்த வகையில் எங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த கூட்டம் தொடர்ந்தும் மாதாந்தம் நடைபெற பூர்ண ஒத்துழைப்புகளை வழங்குவோம். உங்களோடு சேர்ந்து அபிவிருத்தி மற்றும் அரசியல் உரிமை பெறும் விஷயத்தில் நாங்கள் முழுமையாக செயல்படுவோம். மணி சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு 2ஆம் கட்டத்தின் 8ஆம் நாள் காலை கற்றறிந்த நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ராஜ் சோமதேவாவின் 4 பேர் அடங்கிய குழுவினரும் டாக்டர் செல்லையா பிரணவன் அவர்களுடன் இன்னும் 2 சட்ட வைத்தியர்களும் அத்தோடு சோகோ போலீசார் 4 பேரும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் ஆர்கியோலஜி யூனிட் பிரிவு தொல்லியல் பிரிவு மாணவர்கள் 8 பேரடங்களாக அத்தோடு நல்லூர் பிரதேச சபையின் ஊழியர்கள் 7 பேர் இணைந்து இந்த அகழ்வு பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஏற்கனவே முதல் கட்டத்தில் 3 நாட்கள் ஆரம்பிக்கப்பட்டு மழை காரணமாக நிறுத்தப்பட்டு பிற்பாடு 6 நாட்கள் அகழ்வு பணி நடைபெற்றது. மொத்தமாக 17வது நாள் இன்று அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் மொத்தமாக 34 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் எடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனிடம் கையளிக்கப்படுகின்றது. அவர் அதனை யாழ் பல்கலைக்கழக
நச்சியல் ஆந்த்ரோபாலஜி யூனிட்டில் அதை பாதுகாப்பாக சேமித்து வைக்கின்றார். அதே நேரம் ஆர்டிஃபெக்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடங்களில் எடுக்கப்பட்ட பிற பொருட்கள், உதாரணமாக பேக், பொம்மை, பாதணி, காப்பு, வளையல் போன்ற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவலில் பிஆர் என்று சொல்வோம், சான்று பொருளாக நீதிமன்ற கட்டுக்காவலில் அன்றன்று எடுக்கப்படுகின்றது, பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கு இலக்கத்தோடு இணைந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த அகழ்வுப்பணிக்கு நல்லூர் பிரதேச செயலாளர், உதவி பிரதேச செயலாளர், கிராம சேவையாளர் போன்றோர் உதவி ஒத்தாசை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 34 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் 2 சிறுவர்களின் எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதோடு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் 4 மண்டை ஓடுகள் தெரிகின்றன. அதில் 1 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 40 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டது என்று சொல்லலாம். அந்த 4 பேருடைய அந்த மண்டை ஓட்டு தொகுதிகள் இன்னும் துப்புரவாக அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கின்றது. அது மட்டுமில்லை, இங்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண போலீசார் 24 மணித்தியாலமும் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு காணாப்போனோர் அலுவலக சட்டத்திறனியும் பாதிக்கப்பட்டவர் சார்பில் நாங்களும் இந்த நலனில் அக்கறையாக ஆஜராகி கொண்டிருக்கின்றோம். இதைவிட இன்று முக்கியமான ஒரு விடயம், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சேட்டலைட்டில் காட்டப்பட்ட பிரதேசம், சந்தேகத்துக்கிடமான பிரதேசம் நேற்றிலிருந்து அகழ்வுப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று ஒரு ஆடை ஒத்த சந்தேகப்படுற பொருள் ஒன்று அதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்னும் அது அகழப்படவில்லை. அகழ்ந்த பிற்பாடுதான் அந்த பொருள் என்னென்று சொல்லக்கூடியதாக இருக்கும். நாளை மீண்டும் 9ஆம் நாள், 2ஆம் கட்டத்தின் 9ஆம் நாள் அகழ்வுப்பணி நடைபெறும். நன்றி. இதுவரைக்கும் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் தொடர்பாக யாராவது பாதிக்கப்பட்ட தரப்பு இன்னும் அது சம்பந்தமாக அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமில்லை, இப்போது அகழ்வு பணிகள் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எந்த பொருட்களையும் ஆய்வு செய்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. முழுவதாக அகழ்ந்தெடுத்த பிற்பாடு மண்டையோட்டு தொகுதிகள் உள்ள அந்த மனித எண்புகள் சட்ட வைத்திய அதிகாரி குழுவினரினால் ஆய்வு செய்யப்படும். இறப்புக்கான காரணம், ஆணா பெண்ணா, வயது போன்ற விடயம், கோஸ் ஆஃப் டெத் போன்ற விடயங்கள் அதில் சொல்லப்படும். அதே நேரம் பிற பொருட்களை வைத்துக்கொண்டு அதற்கான கால அளவை பேராசிரியர் ராஜ்சோமோத் அவர்கள் சொல்லுவது வழமை. ஆனால் இப்போது அகழ்வு பணி மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது அகழ்ந்து முடிந்த பிற்பாடு அது சம்பந்தமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.